மனிதர், அதாவது கோடியில் ஒருவர், கோடியில் என்று கூட கூறுவதை விட ஒரு ட்ரில்லியனில் ஒரு மனிதர், ஒரு பில்லியனில் ஒரு மனிதர், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதர் தான் விஸ்வேஷ் குமார் ரமேஷ். அவர் பெயர் விஸ்வாஷ். விஸ்வேஷ் என்பது விஸ்வாஷ் குமார் ரமேஷ் என்றுதான் அவர் பெயர். 41 வயதாகும். இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற இந்தியர், NRI. அவர் அங்கு திருமணமாகி அங்கு குழந்தை மனைவியுடன் வசித்து வருகிறார். அவரும் இந்த விமானத்திலே பயணித்திருக்கிறார். இந்த துரதிருஷ்டமான அந்த விமானத்திலே 11A என்ற இடத்திலே உட்கார்ந்திருக்கார். 11A என்பது அந்த விமான சீட்டுகளை பார்க்கும்போது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த எமர்ஜென்சி சீட், அதாவது அந்த அவசர கதவு இருக்கும், அந்த நடுவிலே உள்ள கதவு, அது அந்த இறக்கைகளுக்கு நடுவில் உள்ள இறக்கைகளுக்கு மத்தியிலே இருக்கும் ஒரு கதவு. அந்த எமர்ஜென்சி கதவு அருகே இருக்கிற 11A என்ற சீட்டில் தான் இருக்கிறார். அந்த விமானம் கிட்டத்தட்ட அதாவது புறப்படுகின்றது. புறப்பட்டு சில நிமிடங்கள் என்று நேற்று கூறினோம். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் சில நொடிகள், 35 to 40 நொடிகளுக்குள் அந்த விமானம் வெடித்து சிதறி கீழே இறங்கி வெடித்து விட்டது. அந்த இறங்கும் நொடியின் பொழுது மேடே மேடே என்று அவர் கத்திய தலைமை விமானி, உள்ளே எமர்ஜென்சி ஒரு இம்பாக்ட், கீழே மோத போகிறோம், ஜாக்கிரதையாக அனைவரும் அந்த சீட்டு கீழ் தலையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே எமர்ஜென்சி ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அனைவரும் அப்படி குனிந்திருக்கிறார்கள். இவர் அந்த எமர்ஜென்சி சீட் அருகே என்றால் இவர் முன்னால் நுழைய முடியாது. எனவே இவர் அந்த கதவினை பிடித்து, எமர்ஜென்சி கதவினை இருக்க பிடித்துக் கொண்டு அதன் மீது சாய்ந்து இருக்கிறார். அந்த ஓரத்திலே இருந்து சாய்ந்து நிலையிலே இருந்திருக்கிறார். அந்த விமானம் அந்த கட்டிடத்தின் மீது இறங்கி வெடிக்கிறது. அந்த கட்டிடத்தின் மீது அந்த விமானம் தொட்டவுடன் இவர் அந்த எமர்ஜென்சி கதவை மேலே, அந்த ஊக்கொண்டு இருக்கும், அதை மேலே திறந்து அந்த கதவை அழுத்தி தள்ளி இருக்கிறார். அந்த வேகத்திலே இவருக்கு விமானத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். விழுந்த பிறகு என்ன நடந்தது என்று அந்த கட்டிடத்தின் மத்தியிலே அந்த இறங்குகிறது. அந்த கீழே உள்ள மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் மத்தியிலே அந்த விமானம் இறங்குகிறது. இறங்கி வெடிக்கிறது. ஒரு பக்கத்தில் இடது பக்கத்தில் விழுந்து விடுகிறார். வலது பக்கத்திலே விமானம் வெடிக்கிறது. இடது பக்கத்தில் விழுந்தவுடன் அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு விழுந்து விடுகிறார். விழுந்த அரை மணி நேரம் கழித்துதான் இவருக்கு நினைவு வருகிறது. அரை மணி நேரம் கழித்து இருந்தவுடன் இவர் பக்கத்திலே சுற்றி பல உடல்கள் எல்லாம், சிரலங்கள் எல்லாம் சிதறி கிடைக்கின்றன. இவர் தட்டு தடுமாறி எழுகிறார். கன்னத்தில் எல்லாம் அடி, ரத்த காயம். உடனே ஒரு கையை கொடுத்து சிலர் இவருக்கு எழுப்புகிறார்கள். எழுந்து அப்படியே நடந்து வருகிறார். நடந்து வர காட்சி, அப்பொழுது நடந்து வந்த காட்சிகள் தான். அதிலிருந்து நடந்து வந்து விமான அருகில் உள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறார். அதன் பின் இவர் கீழே குதிக்கும் பொழுது இவர் கையில் அந்த போர்டிங் பாஸ், அந்த அவருடைய டிக்கெட் இருக்கிற அந்த போர்டிங் பாஸை வைத்துக் கொண்டே கீழே குதித்திருக்கிறார். கையில் அந்த போர்டிங் பாஸோட தான் கீழே விழுகிறார். விழுந்த பிறகு அரை மணி நேரம் கீழே மயக்கத்திலே மூர்ச்சி அடைந்திருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. திடீரென முழிப்பு வந்தவுடன் எழுந்து பார்க்கிறார். அருகிலே ஒரு கையை பிடித்து இவரை சுற்றிலும் சடலங்கள் இருக்கின்றன, கட்டிட இடுபாடுகள் இருக்கின்றன. எழுகின்றார். ஒரு கையை கொடுத்து ஒருவர் எழுப்புகிறார். இவரை காப்பாற்றுகிறார்கள். அப்படியே எழுந்து அந்த அடிப்பட்ட காயத்தில் நடந்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது விஸ்வாஷ் குமார் ரமேஷ் இந்த சம்பவம் நடந்த போது எப்படி இருந்தது என்று அவரிடம் கேள்வியை போட்ட பொழுது அவர் சொன்னது, அப்பொழுது அந்த ஏர் இந்தியாவுடைய போர்டிங் பாஸை கையில் வைத்துக் கொண்டே சொல்கிறார், ஆங்கிலத்தை சொல்கிறார் அவர். When I got up, there were bodies all around me. I was scared. I stood up and ran. There were pieces of the plane all around me. Someone grabbed hold of me and put me in an ambulance and brought me to the hospital என்று அவர் அந்த ஒரு சுருக்கமாக திருவள்ளூர் போன்று நடந்தது என்ன என்று சொல்கிறார். அதாவது, நான் எழுந்தபோது என்னை சுற்றி சடலங்களாக இருந்தது, எனக்கு பயமாக இருந்தது. உடனே நான் எழுந்து ஓட முயற்சிக்கிறேன். என்னை சுற்றி பல விமானத்தின் எரிந்த பாகங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. பயத்திலே அஞ்சி நடுங்கிக் கொண்டே ஓடுகிறேன். திடீரென ஒரு கை என்னை பிடித்து இழுத்து வாருங்கள் அழைத்து செல்கிறார். பிறகு நடந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றுகிறார்கள். பிறகு நான் மருத்துவமனைக்கு வந்துவிட்டேன் என கூறுகிறார். இப்படிதான் நான் தப்பியிருக்கிறார். அவர் அந்த ஒரு நொடி அவர் சாமர்த்தியமாக, சமயோசிதமாக அந்த எமர்ஜென்சி கதவை தள்ளி கொண்டு கீழே விழுகிறார். அந்த கரெக்டாக அந்த விமானம் தரையிலே மோதுகின்றது. தரை என்றால் அந்த கட்டிடத்தின் மேல் மோதுகின்றது. இவர் வெளியே விழுகிறார். அந்த சரியான அந்த ஒரு நொடியிலே இவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. அந்த ஒரு நொடி அவர் தாமதித்திருந்தால் அவரும் எரிந்து சாம்பலாகி இருப்பார். ஆனால் அந்த ஒரு நொடி அவர் சமயோசிதமாக பயன்படுத்தியதால் வெளியே கட்டிட இடுபாடுகளில் விழுந்து அந்த வெடித்து சிதறிய சம்பவத்திலே சிக்காமல் தப்பி விடுகிறார். தப்பிய விஸ்வாஷ் குமார் தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு சில அடிகள் பட்டிருக்கின்றன. பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏதுமில்லை என்று அவர் தற்போது அகமதாபாத்தில் சிவில் ஹாஸ்பிட்டலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரை டாக்டர் ரஜினிஷ் பட்டேல், ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் ஆஃப் சர்ஜரி, அகமதாபாத் மருத்துவமனையில் உள்ள சிவிக் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்கு அவர்தான் தலைமை மருத்துவர்.
டாக்டர் ரஜினிஷ் பட்டேல். அவர் தற்போது இவருக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் எல்லாம் எதுவும் இல்லை, இவர் சாதாரண அடிதான் பட்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்கள் அவருடைய நிலைமையை பார்த்துவிட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் இன்றோ அல்லது நாளையோ நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்து விடுவோம் என கூறியிருக்கிறார். எனவே ஸ்ட்ரிக்ட்லி இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் அண்டர் ஸ்ட்ரிக்ட் அப்சர்வேஷன், நோ இஷ்யூஸ் என்று கூறியிருக்கிறார். தற்போது பிரதமர் அமைச்சரும் அவரை சந்தித்திருக்கிறார். பலரும் அவரை சந்திக்கு பேட்டி எடுப்பதற்காக பல ஊடகங்களும் தயாராக இருக்கின்றன. அதே போன்று விசாரணை அதிகாரிகளும் தயாராக இருக்கிறார் அவர் என்ன நடந்தது கேட்பதற்காக. ஆனால் அவர் கொடுத்த முதற்கட்ட தகவலை வைத்து நாம் எப்படி அவர் தப்பினார், அந்த அதிசய மனிதன், த கிரேட்டஸ்ட் எஸ்கேப். என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய அனுபவ வாழ்க்கையில் அண்மை கால வரலாற்றினை பார்க்கும்பொழுது த கிரேட்டஸ்ட் எஸ்கேப் என்பார்களே, அது இந்த எஸ்கேப் தான். இந்த மரணத்தின் விளிம்பினை தொட்டு விட்டு வெளியே வந்திருக்கிறார் உயிர் பிழைத்து என்பதால் த கிரேட்டஸ்ட் எஸ்கேப் ஆஃப் தி செஞ்சுரி என்றே கூறலாம். இந்த நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து நீங்கள் இந்த 25 ஆண்டுகள் கால் நூற்றாண்டை பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற ஒரு அதிசயமாக உயிர் தப்பிய மனிதர் யாரும் இருந்ததில்லை, இதுவரை இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. எனவே இதனை த கிரேட்டஸ்ட் எஸ்கேப் ஆஃப் திஸ் செஞ்சுரி, 21st century என்ற மிக தெளிவாக கூறலாம். அந்த அளவுக்கு இந்த மனிதர் உண்மையிலேயே இயற்கை கொடுத்த வரம் என்று எப்படி வேண்டுமானாலும் இந்த அடைமொழிக்குள் போட்டுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவர் இன்னும் அந்த ட்ராமா என்பார்கள், இந்த அச்ச உணர்வு அவரை சூழ்ந்திருக்கிறது. அவர் வெளியே பேசுகிறார், நார்மலாக பேச முயற்சித்தாலும் அவர் அந்த அதிர்ச்சியிலிருந்து முழுமையாக மீளவில்லை என்பதை நம்மால் உணர முடிகிறது. நிச்சயமாக கவுன்சிலிங் போன்றவை எல்லாம் அவருக்கு தேவை. ஆனால் உண்மையிலே இந்த 11A விமானத்தில் ஏறும்பொழுது இந்த எமர்ஜென்சி சீட்டை பார்த்தவுடன் எல்லோரும் புலம்புவார்கள். என்றால் அந்த ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்கு பல முறை விளக்கம் கொடுப்பார்கள். அவசர நிலை வந்தால் நீங்கள் இப்படி செல்ல வேண்டும், இதை இப்படி திறக்க வேண்டும், அப்பொழுது எல்லாம் போர் அடிக்கிற மாதிரி எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் இந்த அவசர கதவுதான் தற்போது இந்த மனிதனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். இந்த 11A சீட்டில் இருந்த அந்த 11A அவரை காப்பாற்றி இருக்கிறது. அந்த விஸ்வேஷ் குமார் தற்பொழுது அனைவரும் பார்க்கக்கூடிய உலகம் முழுவதும் ஒரே நாளிலே பரவிவிட்டார். சமூக வலைகள் இவர் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறார். எனவே அந்த அதிசய மனிதனுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுப்போம். ஆனால் மற்றவர்களும் காப்பாற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கலாம். இருந்தபோதும் உயிர் தப்பியவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தீபிகா.